அண்ணா வந்து அதை அந்த காலத்தில் எழுதினார். நீதி தேவன் மயக்கம், நீதி கொடுக்க வேண்டிய நீதி வந்து எப்படியெல்லாம் ராவண விஷயத்துலலாம் தப்பு பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் எம்ஆர் ராதா ராமாயணம் ட்ராமா போட்டார், அவர் வால்மீகி ராமாயணத்தை போட்டார். அதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ராமர்னாவே ஒரு சிரிப்பு தான் வரும். ஒரு கதாநாயகனாக இருக்கிறதுக்கு லாயக்கில்லாத ஒரு ஆள் உண்டு அப்படின்னாக்கா அது ராமன் தான். காட்டுக்கு அமிச்சதுக்கப்புறம் சீதை வந்து ராமனை வந்து தான் கணவன் தன்னுடைய பசங்களுக்கு சொல்கிறதே இல்லை. லவனுக்கும் குசனுக்கும் ராமன் தான் அப்போ என்ன தெரியும், எதிர்த்து போராடுறாங்க. ராமன் வந்து அசுமேத யாகம் பண்ணுறான், குதிரை வருது, அந்த குதிரையை பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. யாரா அவனுக்கு கட்டி வச்சுன்னு பார்த்தா 2 சின்ன பசங்க கட்டி வச்சுட்டாங்க. கோர்ட்டில் வாதிடுறாங்க. வாதிடும்போது எழுதினவர் வந்து திருவாரூர் தங்கராஜுங்கிறவர் தான் அந்த கதை வசனம் எடுத்தார். அவர் வந்து ஜட்ஜி கேட்குறாரு, என்னங்க இப்படிலாம் எழுதிருக்கீங்கன்னு. வால்மீகி ராமாயணத்தை பார்த்து எழுதணும், நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கிற 50 அப்ஜெக்ஷனோ என்னமோ ஆட்சேபரமான பகுதிகள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து போட்டு இந்த ஸ்லோகத்தை தான் நாங்கள் இதில் இந்த ஸ்லோகத்தை தான் இதில் போட்டிருக்கோம் அப்படின்னும் போது ஒன்றுமே பண்ண முடியல. ராவணன் இருந்ததுக்கான அடையாளம் அங்கே இல்லையா, அவங்க வாழ்ந்த கோட்டை. அப்படி இருந்தாக்கா அவங்க டூரிசத்தில் போட்டு காட்டியிருப்பாங்கல்ல, ராவணன் வாழ்ந்த கோட்டை இது, சீதையை அடைச்சி வச்சிருந்த கோட்டை இது, இந்த மரத்துக்கு இடையிலாம் உட்காந்து இந்த மரம் தான் அந்த அசோகவனத்து மரம் அப்படின்லாம் காட்டியிருப்பாங்க. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ராவணன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ஒன்றுமே கிடையாது. அவங்க ராவணனை போற்றி அவங்க பாடவும் இல்லை, இந்த செங்கலவர்கள் அதை பற்றி சொல்லவும் இல்லை. அதனால் அவங்க அதை ஏற்றுக்கலை. ஏன்னாக்கா சார் வணக்கம் சார். கம்பராமாயணம் படித்த எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்குது சார். ராமன் வந்து நல்லவர்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ராவணன் நல்லவர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து தன் மனைவியை சந்தேகப்பட்ட ராமன் வந்து எப்படி நல்லவராக இருக்க முடியும், தன் தங்கைக்காக போராடின ராவணன் தான் நல்லவர்னு சொல்லுவாங்க. உங்கள் பார்வையில் ராவணன் யார் சார்? இந்த கேள்வி இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு இயக்கத்தை சேர்ந்தவங்களை பார்த்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அண்ணா வந்து அதை அந்த காலத்தில் எழுதினார். நீதி தேவன் மயக்கம், நீதி கொடுக்க வேண்டிய நீதி வந்து எப்படியெல்லாம் ராவண விஷயத்துலலாம் தப்பு பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் எம்ஆர் ராதா ராமாயணம் ட்ராமா போட்டார், அவர் வால்மீகி ராமாயணத்தை போட்டார். அதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ராமர்னாவே ஒரு சிரிப்பு தான் வரும். ஒரு கதாநாயகனாக இருக்கிறதுக்கு லாயக்கில்லாத ஒரு ஆள் உண்டு அப்படின்னாக்கா அது ராமன் தான். பரிதாபத்துக்குரிய பாத்திரம். ராவணனால் தான் ராமனுக்கு புகழ். நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே இருக்கு. சீதையை வந்து ராமன் வந்து நீ தூய்மையானவள்னு தீக்குளிக்க சொல்கிறார். தீக்குளிக்கிறா, புனிதமாக வெளியே வர்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணன் கூட்டிகிட்டு போய் 14 வருஷம் வச்சுருக்கான், தன்னுடைய அரண்மனையில் வச்சுருக்கான், அசோகவனத்தில் வச்சுருக்கிறான். அவ்வளோ தொடவே இல்லை. அதைத்தான் சொல்கிறாங்க, சீதை தீக்குளித்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. ராவணன் எவ்வளோ நேர்மையானவன், வீட்டில் தன்னுடைய அரண்மனையில் அவ்வளோ பத்திரமாக வச்சுக்கிட்டு தன்னுடைய மகளை வந்து அவளுக்கு பார்த்துக்கிறதுக்கு தன்னுடைய மகளையே அவளுக்கு சேடியாக வைக்கிறான். அவளே கடைசியில் வந்து கம்பன் வந்து ராமாயணத்தை எழுதலை, உத்தரகாண்டத்தை எழுதலை. ஏன்னாக்கா ராமனை வந்து வில்லனாக காட்டுற பகுதி அது. அவ்வளோ வரையிலும் ராமனுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நியாயத்தை கொடுத்துக்கிட்டு வந்த வால்மீகி உத்தரகாண்டத்தில் ராம ஒரு ஒன்றுமில்லாத ஒரு சாதாரண அல்ப மானிடரோடு மோசமானவங்கிற மாதிரி அதில் கம்ப்ளீட்டாக கதையை மாற்றுறார். கம்ப்ளீட்டாக அந்த ஹீரோயிசத்தை தூக்கி எறிகிறார். சாதாரண பல்வேறு பலகீனங்களை கொண்ட இந்த மனிதர்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் ஒரு அவதார புருஷனே கிடையாதுங்கிற மாதிரி அதில் வராத கம்பா அதை எழுதுனாக்கா அதுவரையும் எழுத்துன அத்தனையும் போய்டுன்னு எழுதாமே விட்டான். அந்த ராமாயணத்தில் அந்த உத்தரகாண்டத்தில் சீதையை ஏன் மறுபடியும் அவன் அன்றைக்கி அவங்க அப்பன் சொல்லி காட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இவளை வந்து காட்டுக்கு அனுப்புகிறான். ப்ரெக்னெண்ட்டாக இருந்த கர்ப்பவதியாக இருந்த மனைவியை காட்டுக்கு அனுப்புகிறான். ஏன் அனுப்புகிறான்னா ஊர் ஜனங்க வந்து 14 வருஷம் ஒருத்தனோட இருந்துட்டு அவள் யோக்கியமாக வந்து இந்த நம்ம ஊர் ராஜா நம்பும்போது என்ன நீ நம்பக்கூடாதாயான்னு சொல்லி ஒரு சலவை தொழிலாளி மனைவி கேட்குறத வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் இப்படி தான் இருக்குதான்னு. அப்புறம் ஒரு அமைச்சரும் சொல்கிறாரு, நீங்கள் சீதையை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து மக்கள் வந்து வேடிக்கையாக கிண்டலாக பேசுகிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சீதையை பார்க்குறதுக்கு அவர் ராமன் போகிறாரு. போனாக்கா சீதை வந்து ராவணனுடைய படத்தை வச்சுக்கிட்டு, நீ என்னை எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்ட, உங்கள்கிட்ட நான் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தேன், இன்றைக்கி வந்து ஒரு அரண்மனையில் உட்காந்துட்டு நான் கைதி மாதிரி இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு அழுகுறான். அழுதுகிட்டு இருக்கிறான் அந்த படத்தை வச்சுக்கிட்டு.
ஓஹோ ஊர் ஜனங்க சொன்னது உண்மைதான், ராவணன் ஞாபகத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுக்கு அமிச்சிடுறாரு. காட்டுக்கு அமிச்சதுக்கப்புறம் சீதை வந்து ராமனை வந்து தான் கணவன் தன்னுடைய பசங்களுக்கு சொல்கிறதே இல்லை. லவனுக்கும் குசனுக்கும் ராமன் தான் அப்போ என்ன தெரியாது, எதிர்த்து போராடுறாங்க. ராமன் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறான், குதிரை வருது, அந்த குதிரையை பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. யாரா அவனுக்கு கட்டி வச்சுன்னு பார்த்தா 2 சின்ன பசங்க கட்டி வச்சுட்டாங்க. உடனே சின்ன பொடி பசங்களை இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை வழக்கப்படி அனுப்புகிறேன். அப்படியா ஆஞ்சநேயர் யாரும் தொடக்கூட முடியாதுன்னா ராமனையே காப்பாற்றினது ஆஞ்சநேயர் தான். அந்த ஆஞ்சநேயர் மரத்தில் வச்சு கட்டிவிட்டாடுங்க. ஆனால் நம்மளையே கட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு அனுமனியை கட்டி வைக்கிற அளவுக்கு இருக்கான்னு சொன்னோன்னே லக்ஷ்மணன் அனுப்புகிறாங்க. லக்ஷ்மணன் அடி வாங்கிட்டு அவன் ஓடிடுறான். அப்போ தான் ராமனுக்கு சந்தேகம் வருது, இவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்கிற பசங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அவனுக்கு விடுற அம்பையெல்லாம் பார்த்தபோது ராமனுக்கு நல்லா தெரியுது, இது நம்ம பசங்க தான் இருப்போம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பசங்களுடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் அந்த போர்க்காலத்துலேருந்து ஓடிடுறான். ஓடி போய் ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே போய் சரையு நதியில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. அதுதான் ராமன். தற்கொலை பண்ணிட்டதை வந்து ஒரு வால்மீகி ரொம்ப அழகாக அவர்கள் தண்ணீரில் முழுகினார்கள், அப்புறம் அப்படியே தேவர்களாக மாறி வெளியே வந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறான். உண்மையில் என்னாச்சுன்னா சரையு நதியில் தற்கொலை தான் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வால்மீகி ராமாயணம். அதை அப்படியே எம்ஆர் ராதா போட்டதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் பல்வேறு அந்த எம்ஆர் ராதா ராமாயணத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் மேலே கேஸ் போட்டு இவ்வளோதான் கேஸ் போட்டாங்க. 365 நாளில் ஏறத்தாழ 250 நாள் அவர் கோர்ட்டில் தான் இருக்கார். ட்ராமா போடுற அன்னைக்கு காலையில் தடை உத்தரவு வாங்கிடுவாங்க, முந்தின நாள் தடை உத்தரவு வாங்கிடுவாங்க. அவர் மறுநாள் காலையில் கோர்ட்டில் போய் நிற்பார், தடையை நீக்க சொல்லுவார். தடையை நீக்க சொன்னாக்கா முடியாது, இதெல்லாம் ரகலாகி அதாவது ட்ராமா அன்றைக்கி சாயந்தரம் போடுறாங்கன்னாக்கா ட்ராமா ஆரம்பிக்கும் போது தடை உத்தரவு வாங்கிடுவாங்க. போலீஸ் வந்து ட்ராமாவை நிறுத்திடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவார்னா ராமாயணம் அந்த ட்ராமா போடும்போது நான் கரூரில் தான் அதை 2 தடவை பார்த்தேன். லைட் ஹவுஸ் தியேட்டரில் இதை போட்டிருந்தாங்க. அதில் ட்ராமா ஆரம்பிக்கும் போது அவர் சொல்லுவார், எந்த நேரத்தில் இந்த நாடகத்துக்கு தடை விதிக்கப்படலாம், அதனால் இந்த நாடகம் முழுவதுமாக நடப்பதற்கு எந்த உத்தரவாகவும் எங்களால் அளிக்க முடியாது. டிக்கெட்டு வாங்கி கொண்டு வந்தார் அத்தனை ரசிகர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உங்களுக்கு அப்படி இடையில் தடங்கள் ஏற்பட்டு நிறுத்தி விடுகின்ற வாய்ப்பு இருப்பதால் யாரெல்லாம் அதுக்கு நீங்கள் உடன்படவில்லையோ அவங்கெல்லாம் இப்போ டிக்கெட்டை கொடுத்துட்டு பணத்தை அவர் பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். 1 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே திரும்பி போகிறவங்களாம் போயிடுது, யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி படம் 3வது சீனு 4வது சீனு நாடகம் நடக்கும்போது போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிடும். இப்படி தான் நடந்தது. அப்புறம் தான் கோர்ட்டில் வந்து அதை பிடிச்சி இது பண்ணும்போது கோர்ட்டில் வாதிடுறாங்க. வாதிடும்போது எழுதினவர் வந்து திருவாரூர் தங்கராஜுங்கிறவர் தான் அந்த கதை வசனகர்த்தா. அவர் வந்து ஜட்ஜி கேட்குறாரு, என்னங்க இப்படிலாம் எழுதியிருக்கீங்கன்னு. வால்மீகி ராமாயணத்தை பார்த்து எழுதணும், நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கிற 50 அப்ஜெக்ஷனோ என்னமோ ஆட்சேபகரமான பகுதிகள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கான வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து போட்டு இந்த ஸ்லோகத்தை தான் நாங்கள் இதில் இந்த ஸ்லோகத்தை தான் இதில் போட்டிருக்கோம் அப்படின்னும் போது ஒன்றுமே பண்ண முடியல. அன்றைக்கி இருந்த ராமாயணத்தில் பெரிய விற்பனர்களாக இருந்த கதா காலட்சேபக்காரர்களை கூப்பிட்டு கேட்டபோது அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க, வால்மீகி ராமாயணத்தை போட்டுன்னு இருக்கா, நம்ம கேட்கப்படாது, நாம் கம்பராமாயணத்தில் அப்படி வால்மீகி அப்படித்தான் எழுதியிருக்கார், அவள் போட்டிருக்கிறது நியாயமாக தான் இருக்குது, அதை கேட்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஜட்ஜி என்ன சொன்னார் தெரியுங்களா, கடைசியில் நான் ராமனை வணங்குறவன், நீங்கள் இந்த மாதிரி ட்ராமா போடும்போது எனக்கெல்லாம் மனசு வருத்தமாக இருக்குது, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், சட்டப்பூர்வமாக இந்த நாடகத்தை தடை பண்ண முடியாது, எங்களுடைய வேண்டுகோளை இணங்கி கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த நாடகத்தை நிறுத்தணும்னு கேட்டார். அப்படி தான் எம்ஆர் அந்த நாடகத்தை நிறுத்தினார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பனே வந்து ராவணனை பெருசாக தான் எழுதுறான். எந்த அளவுக்கு எழுதுறான்னா வால்மீகி வந்து எழுதும்போது சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகும்போது அவள் விருப்பத்தோடவே வர்றான், அவளை அலக்கா தூக்கிட்டு போகிறான், அலக்கா தூக்கிட்டு போய் புஷ்பக வாகனத்தில் தூக்கிட்டு போகிறான். கம்பை எழுதும்போது பூமியோடு பேர்த்து அவளை தொடாமல் தூக்கிட்டு போனாங்கிற மாதிரி உயர்த்தி தான் எழுதுறான் ராவணன் வந்து ஒரு சிவபக்தன்றது மாத்திரம் இல்லாமல் ஒரு இசையில் வல்லுநன், 7 இசையும் கற்றவன், அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு பல அற்புத கலைகளை கற்றவன், பல்வேறு வகையான இதை சிவபெருமானையே அசைச்சு பார்க்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வீரன். அந்த மாதிரியெல்லாம் கம்பன் வந்து புகழ்ந்துக்கிட்டு தான் வரான்.
சீதையை பற்றி இது பண்ணும்போது கூட அவளை வந்து அவளை கையால் எடுக்கலை, பூமியை பிளந்து அவளை தூக்கிட்டு போன அளவுக்கு ராவணன் வந்து கற்பாத்தான் இருக்கிறான். ராவணன் வந்து சீதையை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண தான் கம்பன் எந்த இடத்துலையுமே எழுதலை, எந்த இடத்துலையுமே எழுதலை. ஏன்னா ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் தொடாமல் இருந்த அளவுக்கு கற்பில் சேர்ந்தவனாக தான் இருந்திருக்கிறான். தன்னுடைய தங்கையை வந்து இது பண்ண அந்த சூர்பனகை பாத்திரத்தை வேணா அவன் வந்து கவலைப்படுத்துகிறான். ராமன் மேலே தேவையில்லாமல் ஆசைப்பட்டா அவளை வந்து மூக்கையும் காதையும் அறுத்துவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதி சூர்பனகையை தான் வந்து அவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. ராவணன் வந்து அசாசினேட் பண்ணல, தோற்று போகிற மாதிரி எழுதுறார். அதுதான் அவர் இது பண்ணுறாரு. அது உண்மை. அதாவது அந்த கதையில் தோற்று போகிற மாதிரி தான் வருது. வால்மீகியும் தோற்று போகிறதா தான் எழுதுறாரு. அதுதான் இருக்குது. சரி, இப்போ கம்பராமாயணம் இருக்க மாதிரியே ராவண காவியம் சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து ராவணன் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. மற்ற காவியங்கள் எல்லாம் வந்து ராவணனை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டியே சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? தமிழ் மன்னர்ன்றதுக்காக? தமிழ் மன்னருங்கிறது நீங்கள் அதில் சொல்லவே கூடாது. வால்மீகியினுடைய ஒரிஜினல் கதை மத்திய பிரதேசத்தில் இருக்கிற லங்காங்கிறது தான். வால்மீகி ராமாயணத்தில் வந்து கடலை கடந்து போகிற மாதிரி கதையே கிடையாது. அங்கே பாலம் கட்டுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் கம்பனுடைய இதில் வந்தது. கம்பன் தான் அந்த கதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றான். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இலங்கை அப்படின்னு சொல்லி இந்த இதை காட்டுறான். படகுல ஏறி போகிறதோட வால்மீகி ராமாயணத்தில் படகுல போகிறதோட நின்று போகுது. இதிலெல்லாம் கடலை கடந்து போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இலங்கைக்கு தண்டகாரண்யங்கிறதே வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பிரதேசம் தான் அது. தண்டகாரண்ய வனத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாமே அங்கே தான் இருக்குது. கம்பன் தான் அதை வந்து தென்னாட்டில் நடக்கிற மாதிரி காட்டினா தென்னிலங்கை வேந்தன். அதெல்லாம் கம்பனுடைய கற்பனைகளில் வந்து அந்த துளசிதாசர் ராமாயணத்தில் அவர் எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் ராவணன் இருந்தால் தான் எழுதுறாரு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ராவணன் இருந்த ஊர் வேறு. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா கிஷ்கிந்தான்ற இதில் அவங்க கொடுத்த இதெல்லாம் வந்து திராவிட இதை உங்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி அதில் வருதுங்கிற மாதிரி தான். அனுமன் அதாவது குரங்கு மூஞ்சி கொண்டவர்கள், ஆரியர்கள்லாம் அழகானவர்கள், திராவிடர்கள் வந்து குரங்கு மூஞ்சி மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த வானரப்படையெல்லாம் வந்து நம்முடைய தென்னாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நாமளாக பண்ணிட்டோம். அப்படி பண்ணி இது பண்ணோம். நேருடைய உலக சரித்திரம் அந்த இதில் கூட ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டுன்னு அவர் இந்திராவுக்கு எழுதின கடிதங்கள், அது ஒரு பெரிய ஆவணம் இது. அதில் கூட அவர் வந்து என்ன அதில் ஒரு லைனில் எழுதுகிறார், இது வந்து ஆரிய திராவிட போராட்டம்னு எழுதுகிறார். அதில் தான் அது வந்து அது பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ராமனை வந்து ஏற்றுக்காதீங்கன்னு சொன்ன உடனே நம்ம திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் ராவணனை வந்து இப்போ இது பண்ணி போல ஒரு குழந்தைங்கிற ஒரு ராவண காவியம் எழுதுனார். ராவணன் அல்லது இணையற்ற வீரன் அப்படின்னு ராவண காவியம் எழுதினார். அந்த புக்கை அந்த காவியத்தை எழுதுறதுக்கு போல ஒரு குழந்தைய வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஒரு வருஷம் நம்ம ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அன்றைக்கி சனாதனம் உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அப்போ ராவணன் வந்து இலங்கை ஆளலையா சார்? அந்த இலங்கை நீங்கள் சொல்கிற இலங்கை இல்லை, இந்த இலங்கை இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கு போனாங்க, ராவணன் வாழ்ந்த இதெல்லாம் அரண்மனை கோட்டையெல்லாம் எங்கே இருக்குது? ஒன்றுமே கிடையாது. பௌத்த மத இடம் அது. அங்கே கதிர்காம முருகன் இருக்கிறாரு. ராவணன் இருந்ததுக்கான அடையாளம் அங்கே இல்லையா? அவன் வாழ்ந்த கோட்டை அப்படி இருந்தாக்கா அவங்க டூரிசத்தில் போட்டு காட்டியிருப்பாங்கல்ல, ராவணன் வாழ்ந்த கோட்டை இது, சீதையை அடைச்சி வச்சிருந்த கோட்டை இது, இந்த மரத்துக்கு இடையிலாம் உட்காந்து இந்த மரம் தான் அந்த அசோகவனத்து மரம் அப்படின்லாம் காட்டியிருப்பாங்க. அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ராவணன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இன்றைக்கி இருக்கிற இலங்கையில் ஒன்றுமே கிடையாது. அவங்க ராவணனை போற்றி அவங்க பாடவும் இல்லை, இந்த சிங்களவர்கள் அதை பற்றி சொல்லவும் இல்லை. அதனால் அவங்க அதை ஏற்றுக்கலை. ஏன்னாக்கா அதை ஏற்றுக்கிட்டாக்கா தமிழர்களுக்கு முன்னால் அங்கே இருந்தவங்க அது சிங்களவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தமிழர்கள்ங்கிறது அவங்க ஒத்துக்க வேண்டி வரும். அதனால தான் அவங்க ராவணனை பற்றி பேசவே அவங்க ஏற்றுக்கவும் இல்லை, அது பண்ணுவாங்க. சரி, இப்போ வரைக்குமே வட இந்தியாவில் வந்து இந்த தசரா பண்டிகை அப்போ வந்து ராவணன் வந்து பெரிய சிலையெல்லாம் வச்சு தூரத்துலேருந்து இந்த வில் எரிஞ்சு எரிக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன் தூரத்துலேருந்து வில் எறிகிறாங்க? பக்கத்துலேருந்து எரிக்கலாமே. ஒருவேளை ராவணன் மேலே இன்னும் அந்த பயம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க ஜெயிச்சதாக காட்டின ஒரே மன்னன் வந்து வட இந்திய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். அந்த ராஜா எவனாவது அடுத்த ஒரு ராஜாவை வந்து ஜெயிச்சிருக்கான பாருங்கள். அவன் ஏதாவது ரஜபுத்திரர்கள் வந்து ஆப்கானிஸ்தானத்துக்கு படையெடுத்து போன மாதிரியோ, பர்மாவுக்கு படையெடுத்துட்டு போன மாதிரியோ, இந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் அந்த ஈரான் பக்கத்தில் எங்கேயா படையெடுத்துட்டு போன எல்லாம் வரவங்களாம் இவனுக்கிட்ட தான் பிடிச்சி வச்சுட்டு போனான். கஜினி முகது வந்தால் 13 தடவை வந்து செருப்பால் அடிச்சுட்டு போனாங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கோரி முகது வந்தால் துணியெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்ராஹிம் லோடி வந்தால்
கேட்க முடியல. முகலாயர்கள் வந்து 700 வருஷம் உட்காந்துக்கிட்டு பேசாமல் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு உட்காந்துட்டாங்க. வெள்ளைக்காரர் வந்தவொடனே முதல்ல அடிமையாக போய் நின்று போராடி வந்தான். என்றைக்கு அவன் போராடி இருக்கிறான்? அங்கே எந்த ராஜா இருந்திருக்கான் போராடுறதுக்கு? ஒருத்தருமே கிடையாது. வடநாட்டுக்கு வரலாறே கிடையாது. வடநாட்டு வரலாறுல அசோகன் தான் இருக்கார். பௌத்த மதத்தை பரப்பினவர் தான் இருக்கார். அவர் வந்து வெற்றி கட்ட மன்னர் இல்லையே. அலெக்சாண்டர்கிட்ட கூட அவங்க ஜெயிக்கலையே. விருந்தினா வரவழைச்சி இப்போ இது பண்ணி இப்போ தாஜா பண்ணி தான் அனுப்பிச்சிட்றாங்க. போராடலையும். அது அலெக்சாண்டர் வந்ததுனால தான் அசோகருடைய இதெல்லாம் பெருசாக வருது. அசோகருடைய கல்வெட்டுகள் அதுலெல்லாம் வந்து வெற்றி கண்ட இதாகவே இல்லையே. அதிலே அவர் அந்த அவருடைய கல்வெட்டுகளில் இருக்குது, எங்கள் ஆட்சிக்கு உட்படாத பிரதேசங்களான சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திரர்கள் ஆளுகின்ற பிரதேசம் அப்படிங்கிற ஒரு தெற்கு பகுதியை. ஆக அவங்க கீழே வரல. சிவாஜிகள்லாம் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க கீழே வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி தான் அந்த வடக்கில் இருந்ததில் வந்து அவன் வட இந்திய மன்னனே சொல்ல முடியாது. மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவன். மகாராஷ்டிரா வந்து திராவிட இதோட சேர்ந்தவன், மண்ணோட சேர்ந்தவன். திராவிட நாட்டோட சேர்ந்தது வந்து மகாராஷ்டிராவையும் தான் சேர்த்து சொல்கிறாங்க. மராத்தியர்களும் திராவிடர்கள் தான் சொல்கிறாங்க. அந்த சிவாஜி தான் அங்கே கீழே வர்றான். அதுக்கு முன்னாடி வந்தவன் யாருனாக்கா மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர் தான் வடநாட்டிலேருந்து படம் எடுத்துகிட்டு வர்றான். அது வரல இங்கே வந்து அவுரங்கசீப் ஓரளவுக்கு வந்தாப்படி. அதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டு தெற்கு பகுதியில் வரவே இல்லை. ஏன்னா நடுவில் கிருஷ்ணதேவராயன் நின்றுக்கிட்ட முகலாயர்களுடைய இதெல்லாம் அப்படி தடுத்து நிறுத்திவிட்டாப்படி. வரவே இல்லை. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா புலிகேசிக்கிட்ட உதவாங்கணும் தான் ஹர்ஷவர்தனுங்கிற மண்ணு. ஆமாம், வடநாட்டு வரலாற்றில் ஹர்ஷவர்தன் பெரிய சக்கரவர்த்தின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது ஹர்ஷவர்தனை பேரை வச்சு போயிங் ஜெட்டு, அந்த ஜெட்டு வந்த புதுசில் 3 ஜெட்டு வாங்குறாங்க. அப்போ தான் அது வரலும் இது ஃபேன் வச்ச பிளேன் தான் ஓடிட்டு இருந்தது. ஜெட்டு வருது. ஜெட்டு 3 பிளேன் வாங்கும்போது ஒன்றுக்கு வந்து ஹர்ஷவர்தனன்னு பேர் வச்சாங்க. அப்போ இவங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள் சொன்னாங்க, இந்த ஹர்ஷவர்தனை யார் தெரியுமா? நாங்கள் நேரு தான் அப்போ இருந்தார். யாருன்னும் போது அவருக்கே சரித்திரம் சொன்னாங்க. புலிகேசிக்கிட்ட உதவாங்கினவன். அந்த புலிகேசி யார்கிட்ட உதவாங்கினான்னா எங்கள் ஊர் ராஜா நரசிம்மபல்லவங்கிட்ட உதவாங்கினவன். அவங்க எங்களுக்கு கீழே இருந்த அடிமையாக கிடந்த ஒரு ஹர்ஷவர்தனை பேரை வைக்கிற எங்கள் மன்னங்கள் பேரை வைக்க முடியாது அவங்களாலன்னு கேட்ட உடனே தான் ஒரு பிளேனுக்கு ராஜராஜன்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வரலாறே கிடையாது. வடநாட்டுக்கு வரலாறு எங்கே இருக்குது? நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வடநாட்டு வரலாறு தான் அதுதான் மெயினாக எழுதுவானுங்க. அவனுங்க நான் அன்றைக்கி இருந்தவங்க போகிற அந்த 3% தான் அந்த வரலாற்று எழுதிட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது கல்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். கல்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நல்லதாக எழுதினாரோ கெட்டதாக எழுதினாரோ, சிவகாமியின் சம்மதன், பார்த்திபன் கனவு, அதில் வந்து பல்லவர்களை பற்றி முழு வரலாறு கொடுத்தாரு. மகாபலிபுரத்தை உருவாக்குனது யாருங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் கதை எழுதும்போது தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டினது வந்து சோழர்கள்ங்கிறதே அதுக்கப்புறம் தான் வந்தது. அது தெரியுமா உங்களுக்கு? செர்போஜி மகாராஜா கட்டினது தான் சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த 3%காரருக்கு நம்முடைய வரலாற்றை இழுத்து மூடி மறைச்சி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கல்கைக்கெல்லாம் நம்ம ஒரு வகையில் மரியாதை கொடுக்கணும். அதனால் அந்த ராவணனை பற்றி நீங்கள் கேட்கும்போது, ராவணன் ஒரு இணையற்ற வீரன். சீதாராமன் பேர் வைக்கும்போது சிரிப்பு தான் வருது. சீதா ராமகிட்ட இப்போ சிக்கிக்கிட்ட பட்ட அவஸ்தை சாதாரணம் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு பெரிய ஒரு ராஜாவனுடைய வளர்ப்பு மகள் கிடைச்சவ தான். இது சொல்லப்போனால் அவன் நேபாளத்தை சேர்ந்தவன், இந்திய நாட்டை சேர்ந்தவன்ல. இன்றைக்கி இருக்கிற இந்த சங்கிகள் அதை கேட்கணும். எப்படா வெளிநாட்டுக்காரர் அது இதுன்னு பேசுகிறீங்களே, சீதை வந்து அங்கே நேபாளத்தை சேர்ந்தவளை, அவளை எப்படி ஏற்றுக்கிறீங்க? கடவுளை ஏற்றுக்கிட்டு கும்பிட்றியா எப்படின்னு கேட்கணும். அந்நிய பூமியை சேர்ந்தவல்ல, அந்த நேபாளத்தை சேர்ந்தவன். அவளை வந்து ஒரு இதில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றான். கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னா அவங்க அப்பா சொன்னோன்னே அவளை கூட்டிகிட்டு காட்டுக்கு போனால் அவன் எப்படி வருவான்? இளவரசியாக வாழ்ந்தவளை அது கூட லக்ஷ்மணன் ஏமானாங்கிறதுக்கு இன்றைக்கி வரலும் காரணமே யாருன்னு சொல்லுது. ஊர்மிளைங்கிற ஒரு இளவரசி அவன் கட்டிக்கிட்டு வர்றான். அவனுக்கும் ராமனுக்கும் ஒன்றா தான் கல்யாணம் ஆகுது. அப்படி ஒரு இளம் மனைவியை விட்டுட்டு அண்ணன் பின்னாடி போகிற அளவுக்கு அண்ணன் மேலே பாசமா யார் மேலே பாசங்கிறது இது வரல யாரும் விளக்கவே இல்லை. லக்ஷ்மணன் ஏன் காட்டுக்கு போனாங்கிறதுக்கு வால்மீகி ராமாயணத்துலேயும் காரணம் இல்லை, கம்பராமாயணத்துலேயும் காரணம். ஏன் போனான்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் பார்த்தாக்கா செய்தியை பற்றி அவனுக்கு தான் நிறையா தெரிஞ்சிருக்குது. நம்ம இல்லாத நேரத்தில் வைக்க ஓடி போடுவான்னு சொல்லி ஒரு கோடு போட்டு போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ராமனை விட லட்சுமணனுக்கு தான் சீதையை பற்றி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் போய் அதிகமாக பேசுனாங்க வம்பா போய்டும். இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் பற்றியில் பேசுறதுக்கு வம்பா போய்டும்.
சார் ரொம்பவே நன்றிகள் சார். இப்போ தெரியாத பல்வேறு விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வச்சிங்க. ரொம்பவே நன்றிகள் சார்.